அவன் கிறிஸ்தவனாக பைபிள் வசனம் பேசி அவன் பதவி பிரமாணம் செய்து கொண்டான். பைபிள் வியாபாரி. அவன் சொன்ன பைபிள் வியாபாரம் வீடியோ பார்த்தேன். படிக்கக்கூடிய வேலையில கன்னியாகுமரி மாவட்டத்தில் டீச்சர் பாடம் எடுத்தாரா, பைபிள் விற்கணும்னு சொன்னாரா. ஆனால அந்த பைபிள் வியாபாரி அவன் வந்து அவருடைய மதத்துக்காக வேலை செய்யறான். அதே மாதிரி முஸ்லிம் முஸ்லிமா ஓட்டு வந்து ஹிந்துக்கு ஓட்டு. அவன் என்ன பண்ணா சனாதன தர்மத்தை அழிப்பு அப்படின்னு சொன்னான். கேட்டுட்டு அது சபை கதையா இருந்தா இந்து எல்லாம் மாயம் வச்சுக்கிட்டு மூடிக்கிட்டு இருந்தா. ஏன்னா அவன் எம்எல்ஏவாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதனால் எங்களுடைய தாண்டிகால் ஐயா தாண்டிகால் அவர்கள் சொன்னார்கள், கிறிஸ்தவனாக இருப்பான். எல்லையத்தில் இருந்தாலும், சட்டசபையில் இருந்தாலும், பாராளுமன்றத்தில் இருந்தாலும், காவல்துறையாக இருந்தாலும், கலெக்டராக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருப்பான். இஸ்லாமியனாக இருப்பான். இந்து மட்டும் அதிகாரியாக இருப்பார் என்று சொன்னார். அந்த இந்து சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய தர்மத்தின் அடிப்படையில் அந்த சனாதன தர்மத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். உன் தாத்தா கலைஞரை காவி அழிக்க வேண்டும் என்று சொன்னார். காவிகளை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவன் அழிந்ததாக வரலாறு உண்டே தவிர காவிகள் அழியவில்லை. பகவான் கண்ணன் சொல்லி இருக்கின்றார், எங்கெல்லாம் மதம் தோன்றுகிறதோ அங்கெல்லாம் மதத்தை எடுத்து தர்மத்தை காக்க நாம் ஒவ்வொரு வடிவிலே அவதாரம் எடுப்போம் என்று சொன்னார். தமிழ்நாட்டில் எடுத்து அவர் எடுத்த அவதாரம். அதே சொன்ன முதல்ல சொன்னேன், நம்முடைய பிரார்த்தனைகள் நமக்கு போராட முடியாது, அடிக்க முடியாது, சண்டை போட முடியாது, செத்து வைக்கிறது அனுமதி கிடையாது, செத்து வைக்கிற அனுமதி கிடையாது. இதுக்கு முன்னாடி அரசாங்கத்தில் அனுமதி கிடையாது. கைது கேஸ் ஒவ்வொரு மாநில கட்சி தொழிலுக்கும் 35-40 வழக்குகள். ஏன்னா கேட்ட திராவிட அரசாங்கம். அப்போதெல்லாம் எங்களுடைய பிரார்த்தனைகள் இந்த அரசாங்கம் அழிய வேண்டும், பகவான் அவதாரம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்தோம். அவதாரம் எடுத்தாரு, தமிழகத்தில் அவதாரம் எடுத்தாரு. வாமனது அவதாரம், சிறுவனாக அவதாரம் எடுத்தார். ஒரு தமிழகத்துடைய முதலமைச்சர் ஒரு சிறுவனிடம் தோற்று போனார் என்று சொன்னால் அது அவருடைய அவதாரம் என்பதை புரிந்து கொள்ள சனாதனத்துக்கு எதிராக மறுபடியும் ஆடக்கூடாது. நீ சனாதனத்தை அழிப்பது சொல்ல பகவான் அவதாரம் பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அமைச்சர்கள் ஓட்டுக்கு 5000 10,000 கொடுத்துக்கிட்டு கொட்டாவிட்டு நான் ஜெயிப்பேன்னு சின்ன பையனை வந்து தோக்கடிச்சிட்டு போனான். ஆனா இன்னைக்கு அவனுக்கு கட்சியில் இருந்துகிட்டு முஸ்தபா அவன் சொல்லுவான் சனாதனத்தை அழிக்க வேண்டும் என்று. அன்பு சோழலை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நரேந்திர மோடி அவர்கள் 3 முறை முதலமைச்சர், 3வது முறை பாராளுமன்ற உறுப்பினர், 27 முதலமைச்சர்கள். பாரதிய கட்சியில் எத்தனை பொறுப்பு கொண்டிருக்கின்றார்கள். யாராவது ஒருவர் நாங்கள் இல்லைக்காவது கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாமியத்தை அழிக்க வேண்டும் என்று பேசுவதுண்டா? சிறுபான்மையை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. நரேந்திர மோடி அவர்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுகின்றார்கள், ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுகின்றார்கள், கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லுகின்றார்கள். இவர்கள் வாழ்த்து சொன்னால் இவர்கள் எல்லாம் மனசார்புடையவர்கள். ஆனால் கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்வேன், ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்வேன், ரம்ஜான் கஞ்சி குடிப்பேன், கிறிஸ்துமஸ் கொண்டாடுவேன், அந்த விடுப்பேன். இந்துக்கு எல்லாம் பேசலாம். நாங்கள் மனசாபத்தவர்கள் என்று சொன்னால் நான் சொல்லுகின்றேன், அன்பு சோழ அத்தனை பேரும் தலை நிமிர்ந்து நெஞ்சு நிமிர்ந்து சொன்னேன். எல்லா மதத்தையும் ஆதரிக்கக்கூடிய நீ மதவாதி 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 என்று சொல்வது ஒவ்வொரு இந்துவும் கொல்லப்பட வேண்டும். நமக்கு இந்து கிறிஸ்தவ இஸ்லாம் என்று சொல்ல பாதுகாப்பு கிடையாது. அந்த சனாதன தர்மம். அதே போன்று RSS பெரியக்கம் உருவாகி 100 ஆண்டு காலங்கள் சொல்றது, 100 ஆண்டு காலங்கள் ஆகிறது. உலகத்தில் ஒரு இயக்கம் 100 ஆண்டுகளை காணுகிறது என்று சொன்னால் RSS பெரியக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு நாட்டில் பிரதமராக ஒரு RSS இருந்து கொண்டிருக்கின்றார், ஜனாதிபதியாக RSS இருந்து கொண்டிருக்கின்றார். மதத்திற்காக கிடையாது, தேசத்திற்காக. எங்களுடைய RSS பெரியக்கத்தின் அகில தலைவர் சொல்லுகின்றார், இந்த நாட்டிலே வந்து ஜாதிகள் ஒடுக்கப்பட வேண்டும், ஜாதி இல்லாத சமுதாயம் உருவாக வேண்டும், அனைவருக்கும் பொதுவான ஒரு ஆலயம் இருக்க வேண்டும், எல்லா சமுதாயமும் ஒரு ஆலயத்திலே கொஞ்சம் சாமி சமர்ப்பிடக்கூடிய ஒரு நிலை உருவாக வேண்டும், எல்லா சமுதாயமும் ஒரே கிழக்கிலே தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை
எல்லா சமுதாயத்துக்கும் ஒரே சுடுகாடு வேண்டும் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த லட்சியத்தை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய RSS பேரியக்கத்தை சார்ந்தவர்களை நீங்கள் சங்கி என்று சொல்லுங்கள் என்று சொன்னால் நாங்கள் தலைவர் என்று சொல்லுகின்றோம். நாங்கள் எல்லாம் சங்கி 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 என்று சொல்வதிலே பெருமடைகின்றோம்.